புவியியல் ரீதியாக பார்த்தால் ஈரான் இந்தியாவை விட சிறிய நாடுதான். ஆனால் மத்திய கிழக்கின் மற்றொரு முக்கிய நாடான இஸ்ரேலுடன் ஒப்பிடும்போது ஈரான் ஒரு பிரம்மாண்டமான தேசம். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், ஈரானின் பரப்பளவிற்குள் சுமார் 75 முதல் 80 இஸ்ரேல் நாடுகளை மிக எளிதாக அடக்கிட முடியும். இஸ்ரேலின் மொத்த பரப்பளவு வெறும் 22,072 சதுர கிலோமீட்டர்கள் மட்டும்தான். ஆனால் ஈரானோ 31 மாகாணங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்டுள்ளது. இந்த பிரம்மாண்டமான நிலப்பரப்புதான் ஈரானுக்கு மிகப்பெரிய இயற்கை அரணாகவும் அதே சமயம் இராணுவ ரீதியாக ஒரு சவாலாகவும் இருக்கிறது. இந்த இரண்டு நாடுகளின் இராணுவ பலத்தை ஒப்பிட்டு பார்த்தால் ஆச்சரியமான வேறுபாடுகள் தெரியும். ஈரான் சுமார் 6 லட்சம் வீரர்களுடன் ஆள் பலத்தில் இஸ்ரேலை விட முன்னிலையில் இருக்கிறது. ஈரானின் மிகப்பெரிய பலமே அதன் நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகள்தான். அவர்கள் தங்கள் நிலப்பரப்பை பயன்படுத்தி ஏவுகணை தளங்களை மலைகளுக்கு அடியிலும் அடர்ந்த பாலைவன பகுதிகளிலும் ரகசியமாக அமைத்துள்ளனர். இதனால் ஒட்டுமொத்த ஈரானையும் ஒரே தாக்குதலில் முடக்குவது எந்த ஒரு எதிரிக்கும் சாத்தியமற்ற காரியம். ஆனால் இஸ்ரேலோ ஆள் பலத்தை விட தொழில்நுட்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது. உலகின் மிக சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பான அயன் டோம் மற்றும் F-35 போர் விமானங்கள் இஸ்ரேலின் மிகப்பெரிய பலம். அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் நேரடி தொழில்நுட்ப ஆதரவு அவர்களுக்கு கூடுதல் பலம் சேர்க்கிறது. இஸ்ரேல் மிக சிறிய நாடு என்பதால் ஒரு பெரிய ஏவுகணை தாக்குதல் கூட அந்த நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும். அதனால்தான் அவர்கள் எதிரி நாட்டு ஏவுகணைகளை வானிலேயே அழிக்கும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே மிக சிறந்ததாக உருவாக்கியுள்ளன. பொருளாதார ரீதியாகவும் இந்த இரண்டு நாடுகளும் வெவ்வேறானவை. ஈரான் தனது கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை மட்டுமே பெருமளவு நம்பி உள்ளது. இதனால் சர்வதேச தடைகள் ஈரானின் பொருளாதாரத்தை எளிதில் பாதிக்கும். ஆனால் இஸ்ரேலோ இயற்கை வளங்கள் குறைவு என்றாலும் மனித வளம் மற்றும் கல்வியில் முதலீடு செய்து இன்டெல், மைக்ரோசாப்ட் போன்ற உலகளாவிய நிறுவனங்களை ஈர்த்து ஒரு ஹைடெக் மையமாக தன்னை மாற்றிக்கொண்டது. சுருக்கமாக சொன்னால், ஈரான் தனது பிரம்மாண்டமான நிலப்பரப்பை ஒரு கவசமாக பயன்படுத்துகிறது. இஸ்ரேல் தனது அறிவார்ந்த தொழில்நுட்பத்தையே கவசமாக பயன்படுத்துகிறது. எது உண்மையான பலம் என்பதை வரலாறு தீர்மானிக்கிறது.